காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருக்கணும். அப்பதான் நேரத்துக்கு போய் சேர முடியும். காலையில படிச்சாதான் மனசுல பதியும். ஏர்லி மார்னிங் ஒரு வாக் போனா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வேலைய சீக்கிரமா முடிக்கணும்னா கொஞ்சம் நேரமா எழுந்திருக்கணும். இப்படி காலையில எந்திரிக்கிறத பத்தி பல பேர் பல விதமா அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. நீங்களும் அட்வைஸ் கொடுத்திருப்பீங்க. ஆனா இதுக்காகவே ஒருத்தர் ஒரு புக்கே எழுதியிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி ஒரு புக்கை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுல என்ன சொல்லி இருக்குன்னு ஒரு சின்ன கிளான்ஸா தான் இந்த பதிவு இருக்க போகுது. இந்த புக்கோட ஸ்டார்டிங்லயே ஆத்தர் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விபத்தை பத்தியும் அதுக்கு பின்னாடி அவரோட வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை சந்திச்சாருன்றத பத்தியும் பகிர்ந்திருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்னால அவரை விட்டு விலகி போன காதலி தந்த வலி, நடக்க முடியாம போனதுனால வந்த பிரச்சனைகள், அதுல இருந்து மீண்டு வந்த விதம், இத பத்தியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் கடந்து வந்து அவரோட பழைய சேல்ஸ்மேன் வாழ்க்கைய தொடர்ந்து செஞ்சிருக்காரு. அதுக்கு பின்னாடிதான் அவருக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் புக்ஸ் மூலமா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதோட பலருக்கும் நல்ல இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த புக்கை எழுத வச்சதே அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதால தான் அவரோட லைஃப்ல ஏற்பட்ட பல நல்ல மாற்றங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க லைஃப்லயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணும்னு யோசிச்சுதான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. தனக்கு கிடைச்ச அந்த அற்புதத்தை எல்லாருக்கும் பயன்பட வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காருன்னு சொல்லலாம். சரி வாங்க, அப்படி என்ன நமக்கு தெரியாத ரகசியத்தை இவரு வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிருக்காருன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஆனா இது கண்டிப்பா உங்களுக்கு முழு புக்கை படிச்ச ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்க முழு எனர்ஜியையும் எப்படி யூஸ் பண்ணலாம், அதனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு இந்த புக்ல தெளிவா சொல்லிருக்காரு. இந்த பூமியில ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறப்போ வர்ற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அந்த குழந்தை பிறந்த வீடு மட்டும் இல்லாம மொத்த குடும்பமுமே அவ்வளோ ஹாப்பியா அந்த குழந்தைய வரவேற்கிறாங்க. அந்த குழந்தைய கொஞ்சிறப்ப கூட இவன் பெரிய டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா வருவான்னு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் கொஞ்சவே செய்யறாங்க. அந்த சின்ன குழந்தைக்கு டாக்டரா, இன்ஜினியரா ஆக திறமை இருக்கா, அந்த குழந்தையால அதை செய்ய முடியுமான்ற யோசனை கூட அவங்களுக்கு வரவே வராது. அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கும்னு நம்புற ஒரு விஷயம் அது வளர வளர குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தை ஒரு 5th ஸ்டாண்டர்டோ இல்ல 10th ஸ்டாண்டர்டோ வர்றப்ப அவ்வளோ திறமையானவங்களா இருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது ஏன் தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளால இவ்ளோதான் முடியும் அப்படின்னு செல்ஃப் டவுட்டை உருவாக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு இதுதான் வரும், இவ்ளோதான் கெப்பாசிட்டின்னு நம்மளே குறைவா நினைச்சுக்கிறோம். நம்மளோட முழு திறமைய பத்தி யோசிக்காம அதை வெளிக்காட்ட கூட தெரியாம இது போதும்னு ஒரு மென்டாலிட்டியில எப்பவுமே இருக்கும். ஆனா அது நிஜம் கிடையாது. உங்களுக்கே தெரியாம பல திறமைகள் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல், அதோட பீக் பாயிண்ட் என்னன்னு நம்மள பாதி பேர் யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். அப்போ எப்படி ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃபை வாழ்றது? லெவல் 10 தான் ஹையஸ்ட்னு இமேஜின் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயத்துலயும் எப்படி லெவல் 10க்கு போறது? ஓப்ரா வின்ஃப்ரீ சொல்ற மாதிரி உங்க கனவை முழுசா வாழ்றது தான் நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கையில இருக்க மிகப்பெரிய சாதனையா இருக்க முடியும். சந்தோஷம், நல்ல ஹெல்த், பணம், சக்சஸ், அன்பு, பாசம், இப்படி எல்லாத்துலயும் லெவல் 10ல இருக்க நம்ம எல்லாருக்குமே ஆசைதான். ஆனா எவ்வளோ பேரால அதை செய்ய முடியுது? ஒரு பணக்காரங்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஒரு மிடில் கிளாஸ் மனுஷங்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்காது. இந்த மாதிரி ஒன்னு இருந்தா ஒன்னு இல்ல அப்படிங்கிற லைஃப் ஸ்டைல்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நார்மல் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. அது நார்மலும் கிடையாது. உங்க லைஃப்ல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாத்துலயுமே நீங்க ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃபை வாழவும் முடியும். ஆனா எப்படி? காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்கணும். அது எப்படிங்க? கண்ணாடிய திருப்புனா ஆட்டோ ஓடுமா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. கண்டிப்பா ஓடும். உங்க பழக்கம் அப்படிங்கிற கண்ணாடிய சரியா திருப்பி வச்சு ஃபோக்கஸ் பண்ணா உங்க வாழ்க்கைங்கிற ஆட்டோ நீங்க போக வேண்டிய வழியில கரெக்டா போகும். என்ன நம்ப முடியலையா? நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா சாதிக்க, உங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண, உங்க வேலையில முழு திறமைய காட்ட, உங்க டெய்லி ஹேபிட்ஸ்ல சேஞ்சஸ கொண்டு வந்தே ஆகணும். நீங்க காலையில எழுந்திருக்க வேண்டிய டைமை மாத்துறதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் முயற்சியா இருக்க முடியும். அதுக்கு ஆத்தர் இந்த புக்ல 3 முக்கியமான ஆர்கியூமெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அதுல முதலாவது,
உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்துலயுமே நீங்க முழு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அடைய உங்களுக்கு முழு தைரியம் தகுதியும் இருக்கு. ரெண்டாவது, நீங்க அடைய வேண்டிய சக்சஸ் ஹாப்பினஸையும் அடையிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்கணும். மூணாவது, நீங்க டெய்லி எப்ப எந்திரிக்கிறீங்க, உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இந்த 3 விஷயங்கள் தான் உங்களோட எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸா இருக்கு. இந்த ஒரு பழக்கத்தை மாத்துனா உங்க லைஃப்ல பெரிய அளவிலான சேஞ்சஸை உங்களால பார்க்க முடியும். இந்த 3 விஷயத்தையும் ப்ரூவ் பண்ற மாதிரியான எல்லாத்தையும் இந்த புக்ல ஒவ்வொரு சாப்டர்லயும் ஆத்தர் தெளிவா விளக்கமா சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்க நான் அந்த மாதிரியான மார்னிங் பர்சன்லாம் இல்ல, எனக்கு இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது, அது எனக்கு செட்டும் ஆகாது அப்படின்னு சொல்றவரா இருந்தாலும் இந்த புக்ல உங்களுக்கு அதுக்கான வழியையும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. எல்லா லைஃப் ஸ்டைலுக்கும் சூட் ஆகிற ஒரு ஹேபிட்டை உருவாக்கி அதை வச்சு உங்க லைஃப்ல எப்படி எல்லா நல்ல சேஞ்சஸையும் கொண்டு வர முடியும் அப்படின்றத பத்தி இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இந்த எல்லா டாக்டிக்ஸையும் ஃபாலோ பண்ணி அதனால பல பேர் அவங்க லைஃப்ல நல்ல நிலைக்கு போயிருக்காங்க. அதை பத்தின சக்சஸ் ஸ்டோரிஸை கூட இந்த புக்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. என் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு, என்னால பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, நான் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான இன்கம் வருது, இது வரைக்கும் எவ்வளவோ செஞ்சும் இவ்ளோ வெயிட்ட நான் குறைச்சதே இல்ல. இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நல்ல மாற்றங்களை பார்த்த நிறைய பேர் அவங்களோட ஸ்டோரிஸ சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கும் நிச்சயமா ஒரு நல்ல நம்பிக்கையை தர மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த சாப்டர்ல இந்த ஆத்தரோட லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த மிராக்கிள் மார்னிங் கான்செப்ட் எப்படி அவரோட கடன்களை அடைக்க வச்சது, அவரோட ஹெல்த்ல கூட நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, இதை வச்சு எப்படி மல்டிபிள் பிசினஸ செஞ்சு அவரோட இன்கமை டபுளா மாத்தினாரு, இந்த டெக்னிக் எப்படி அவரை ஒரு ஃபேமஸ் பப்ளிக் ஸ்பீக்கரா மாத்துச்சுன்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுனால மட்டுமே இவ்ளோ சேஞ்சஸ் வருமா? எல்லாத்துலயுமே நம்ம ஒரு டிஃபரன்ஸை காட்ட முடியுமா? அப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கிடையவே கிடையாது. இத ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது போல இது ஒரு சிம்பிளான டெக்னிக், முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா இருக்கும். இத சரியா ஃபாலோ பண்ணா உங்க லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நீங்க மாற்றங்களை பார்க்கலாம். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட இந்த திடீர் மாற்றத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உன்கிட்ட நிறைய விஷயம் மாறி இருக்கே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட ரிசல்ட் ஃபாஸ்டா இருக்கும். இதுக்கான ஒரு 6 பவர்ஃபுல்லான பிராக்டிசஸ ஆத்தர் இதுல கொடுத்திருக்காரு. அது கூட 30 டேஸுக்கான லைஃப் ஸ்டைல் சேலஞ்சையும் இதுல தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க யாரா இருந்தாலும், என்ன வேலை செய்யறவரா இருந்தாலும், இது வரைக்கும் உங்க பழக்கங்கள் எப்படி இருந்தாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா உங்க லைஃபை உங்களால மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். உங்க எனர்ஜி லெவலை அதிகமாக்கிக்கவும் முடியும். நீங்க சாதிக்க நினைச்ச எல்லாத்துக்கும் இந்த ஒரு நல்ல பழக்கம் போதும். இதை வச்சே ஈஸியா செய்ய முடியும். இந்த புக்கை எழுதின ஆத்தருக்கு 2 மோசமான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. அதுல இருந்து வெளியில வர இந்த ஏர்லி மார்னிங் ஹேபிட் எப்படி உதவியா இருந்துச்சு அப்படிங்கறத 2வது சாப்டர்ல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளனேஷனோட சொல்லியிருப்பாரு. ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்புறம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட், இது ரெண்டுமே ஒரு பெரிய டிப்ரெஷனை அவருக்கு கொடுத்திருக்கு. ஆனா இந்த டிப்ரெஸ்ட் ஃபீலிங் தான் அவருக்கான சரியான வழி என்னன்னு யோசிக்க வச்சிருக்கு. எல்லாமே ஒரு காலை நேரத்துல மொத்தமா மாறி போச்சு. அன்னைக்கு அவரு ஃப்ரெண்டோட அட்வைஸை கேட்டு ரன்னிங் போக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரோட டெய்லி ஹேபிட்ல இந்த ரன்னிங் ஜாகிங்லாம் இருந்ததே கிடையாது. இருந்தாலும் அவரு ஒரு நாள் காலையில சீக்கிரமா எழுந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஓட்டம், அந்த ஏர்லி மார்னிங், இது ரெண்டுமே அவரோட லைஃப மொத்தமா மாத்திருச்சு. அவரோட ஃப்ரெண்டு ஜான் சொல்லியிருக்காரு, எப்பெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ இல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ்ல குழம்பி போய் இருக்கேனோ அப்போ எல்லாம் ஒரு நல்ல ஏர்லி மார்னிங் ரன்னிங் போனா போதும், எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்னோட தாட்ஸை கிளியரா வச்சுக்கும், பல புது ஐடியாஸும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அட்வைஸ் நம்ம ஆத்தருக்கும் ரொம்ப உதவியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல சக்சஸுக்கு முதல் தேவை கிளியரான மைண்டு. உங்க மைண்டு கிளியரா இருந்தா நீங்க சக்சஸ் தேடி போக வேண்டாம், அது உங்களை தேடி வர வைக்க வழிகளை நீங்க உருவாக்க முடியும்.
பர்சனல் டெவலப்மெண்ட் இல்லாம எந்த விதமான ப்ராக்ரஸையும் நம்ம லைஃப்ல பார்க்கவே முடியாது. ஆனா நம்மள எத்தனை பேர் இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் பத்தி யோசிச்சிருக்கோம்? அட்லீஸ்ட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆவது கொடுத்துருக்கோமா? லெவல் 10 சக்சஸ் வேணும்னா நீங்க அந்த லெவல் 10ல நிக்கிற மனுஷனா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி லெவலை 11ல வச்சுட்டு லெவல் 10 நோக்கி போக ஆசைப்பட்டா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உங்க ஆள் மனசு இல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களோட லைஃபை டிசைட் பண்ணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க, எந்த மாதிரியான பர்சனாலிட்டியை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட எக்ஸ்டர்னல் லைஃபாவும் இருக்கும். ஆனா இதை செய்ய உங்களுக்கு டைம் வேணுமே. அது எப்ப கிடைக்கும்? உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஈவினிங் டைம், இல்ல ஒரு லஞ்ச் பிரேக்ல கிடைக்கிற டைம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒதுக்கலாமா? ரெண்டுமே முடியாது. ஏன்னா உங்க லஞ்ச் டைம்ல சாப்பிட நேரம் கிடைச்சாலே அது பெரிய விஷயம். ஈவினிங் டைம்ல நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம் இப்படின்னு தான் தோணும். அப்போ ஏர்லி மார்னிங் தான் இதுக்கு சரியான நேரம். அதுல உங்களுக்கான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எப்பவுமே உங்களால எடுத்துக்க முடியும். சீக்கிரம் எழுந்தா மட்டும் என்ன ஆக போகுது? அந்த டே ஃபுல்லா டயர்டா தான் ஆகும். இந்த மாதிரி சொல்ற எல்லாருமே ஒரே ஒரு நாள் அந்த ஹேபிட்டை மாத்தி பாருங்க. அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். உங்க ஒரு நாள் எப்படி இருக்கணும்னு முடிவு செய்யறது உங்களோட முதல் 1 மணி நேரம் தான். அது சரியா இருந்தா உங்க மொத்த நாளுமே கரெக்டா கொண்டு போக முடியும். நீங்க காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சா 5 மணிக்கே எழுந்திருக்க முயற்சி செய்யணும். அட என்னங்க மிட் நைட் டைம் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு தானே சொல்றீங்க? 6 மணியே கஷ்டம், இதுல 5 மணி சான்ஸே இல்ல. முதல் கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்டா இந்த வேலைன்னு யோசிக்க தோணும். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கினா பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும். ஆனா உங்க லைஃப் நார்மலா இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கணும், மத்தவங்கள விட நீங்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க செய்யறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கணும். அப்பதான் நீங்க நினைச்ச விஷயங்களை உங்க லைஃப்ல உங்களால பண்ண முடியும். சரி, காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு, ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. இப்ப என்ன, எக்ஸசைஸ் பண்ணணுமா, இல்ல படிக்கணுமா, என்னோட புது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண ட்ரை பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டா அதுக்கு பதில் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஆமா, நார்மலா யோசிக்கிற எந்த ஆக்டிவிட்டிஸையும் யோசிக்காதீங்க. உங்களுக்காகவே ஆத்தர் ஒரு 6 முக்கியமான ஐடியாஸை ஷேர் பண்ணிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தியானம், 2வது அஃபர்மேஷன், 3வது ஜேர்னல்ஸ், 4வது விஷுவலைசேஷன், அப்புறம் கொஞ்சம் படிக்கலாம் இல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனா போதும். அடுத்த நாள் எப்ப வரும்னு உங்க மனசு காத்துக்கிட்டே இருக்கும். பர்த்டே அன்னைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட் பண்ற சின்ன குழந்தை மாதிரி ஒவ்வொரு நாளும் எப்ப வரும், எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு நீங்க எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. இது எல்லாமே ஆத்தர் அவரோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லியிருக்காரு. அதனால இத வெறும் அட்வைஸா எடுத்துக்க வேண்டாம், இது ஆக்சுவல் ரிசல்ட். அவரோட லைஃப்ல சேலஞ்சஸை ஏத்துக்கிட்டு செஞ்சதோட ரிசல்ட்டா தான் இந்த புக்கை அவரை எழுத வச்சிருக்கு. இந்த 6 விஷயங்களோட இம்பார்ட்டன்ஸ நம்ம வேற வேற இதுல கேள்விப்பட்டிருக்கோம். பலரும் இதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அப்ளை பண்ணா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அது உங்க லைஃபை எப்படி நல்ல பாதையில கொண்டு போகும் அப்படின்னு இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். தியானம் உங்க மனசு அமைதியா வச்சுக்க இன்னும் கொஞ்சம் தெளிவா யோசிக்க வைக்கும். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடா யூஸ் பண்றப்போ இது வரைக்கும் நீங்க வச்சிருந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களால உடைக்க முடியும். உங்களோட உண்மையான எபிலிட்டி என்ன, அதை நீங்க எப்படி பயன்படுத்தி சக்சஸ் அச்சீவ் பண்றதுன்னு உங்க ஆள் மனசர் உங்களால ட்ரெயின் பண்ண முடியும். உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை நீங்களே உருவாக்கலாம். அடுத்ததா தினமும் காலையில ஜேர்னல்ஸ் எழுதுறதுனால பல நல்ல மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். தினமும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றது மூலமா உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை மட்டும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது அதிகாலை பணியால மூடி இருக்கக்கூடிய உங்க மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கற மாதிரி இருக்கும். அடுத்தது விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் பத்தியும் அதோட நல்ல ரிசல்ட்டை பத்தியும் தி சீக்ரெட் அப்படிங்கிற புக்ல ஷேர் பண்ணிருக்காங்க. உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு காட்டுற ஒரு ப்ரிவ்யூ தான் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக். இத சரியா செய்ய முடிஞ்சா உங்க கனவு வாழ்க்கைக்கும் உங்க ரியாலிட்டிக்கும் இருக்கிற கேப் கண்டிப்பா குறையும். நீங்க இமேஜின் பண்ற எல்லாமே உங்க லைஃப்ல பார்க்க முடியும். கடைசியா ரீடிங் அண்ட் எக்ஸசைஸ். ஒரு நல்ல வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு ஒரு பரந்த நாலேஜை கொடுக்கும். ஃபினான்ஷியல், செல்ஃப் டெவலப்பிங், பிசினஸ், வெல்னஸ் மேனேஜ்மெண்ட் இப்படி பல விதத்துல உங்களை நீங்களே வளர்த்துக்கிற மாதிரியான புக்ஸை படிக்க இந்த ஏர்லி மார்னிங் டைமை எஃபெக்டிவா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் ரொட்டீன். இந்த எக்ஸசைஸ் செஷன்
செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல ரொம்ப டைமை கொடுக்கற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஒரு சின்ன மூமெண்ட் உங்க உடம்புக்கு கொடுத்தாலே போதும். ஒரு நார்மலான வாக்கு, இல்ல அதுவும் செய்ய முடியல அப்படின்னா ஒரு யோகா. இதுல எது உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கோ இல்ல உங்க டெய்லி லைஃபுக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்க உடம்புக்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் எந்த மாதிரியான ஒர்க் ஸ்டைல்ல இருந்தாலும் சரி, உங்க உடம்ப நல்லா வச்சுக்க கொஞ்சம் டைம் ஒதுக்கியே ஆகணும். இந்த பழக்கத்தை நீங்க விடாம தொடர்ந்து செய்ய முடிஞ்சா 5 மணி இல்ல அதுக்கு முன்னாடியே உங்களோட தூக்கம் கலைஞ்சு போயிடும். மீதி இருக்கக்கூடிய உங்க டெய்லி லைஃப் ரொட்டீனை நீங்க இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு நாளுக்கான வேலையை நீங்க செய்ய தான் போறீங்க. ஆபீஸ் போக, வீட்டு வேலை செய்ய, கிட்ஸை கவனிக்கன்னு உங்க ஒரு நாளுக்கான ஸ்கெடியூல் ஃபுல்லா மத்தவங்களுக்காக செலவு செய்றீங்க. அதுக்கு ரெடி ஆகுற மாதிரி உங்களை நீங்க கவனிச்சுக்க இந்த ஏர்லி மார்னிங் ரொட்டீனை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதோட பலன்களை சொல்லி தெரியறத விட அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால அதை உணர முடியும். அடுத்த சாப்டர்ல ரியாலிட்டி செக் பண்றத பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு ஆத்தர். சக்சஸ் பத்தி, நல்ல லைஃப் ஸ்டைல் பத்தி எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும், எவ்வளவு புது டெக்னிக்ஸை ஷேர் பண்ணாலும் கடைசியா ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வெறும் 5% மக்கள் மட்டும்தான் இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுது. மீதி இருக்கக்கூடிய 95% மக்கள் அவங்க எபிலிட்டியை குறைச்சு பேசி அவங்க ஃபுல் டேலண்ட காட்ட தெரியாம ஒரு சாதாரண லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறத தான் விரும்புறாங்க. அதுதான் அவங்க விதின்னு பல எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிட்டு எல்லாரையும் போல ஒரு வாழ்க்கைய சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப நீங்க இந்த புக்கை படிக்க டிசைட் பண்ணிட்டீங்களோ அப்பவே நீங்க அந்த 95% மக்கள்ல இருந்து வெளியில வர டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரியுது. அப்போ நீங்க 3 விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல்ல, இந்த 95% சாதாரண மக்கள் இந்த உலகத்துல எந்த பெரிய சேஞ்சஸையும் கொண்டு வர முடியாது. இவங்க ஸ்ட்ரகிள்ஸ், ஃபெயிலியர்ஸ், வருத்தம், ஆவரேஜான ஒரு லைஃப்னு செட்டில் ஆகுறதுல தான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மென்டாலிட்டியை வச்சு உங்க ஹெல்த்தை மாத்த முடியுமா? இல்ல ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அபண்டன்ஸை உருவாக்க முடியுமா? இல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த ஆவரேஜான மென்டாலிட்டி செட் ஆகுமா? எதுக்குமே யூஸ் ஆகாது. அப்போ அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அதுதான் செகண்ட் பார்ட். இந்த ஆவரேஜ் மென்டாலிட்டி உங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கான ரீசனா ரியர் வியூ மென்டாலிட்டின்னு ஒரு கான்செப்டா ஆத்தர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் உங்களுக்கு நடந்த விஷயங்களை மட்டும் வச்சு இதுதான் உங்களோட எபிலிட்டின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு அதுக்கேத்த ஒரு லைஃப்ல நீங்க இருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா கூட அது பார்த்து பயந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காம ஒரே மாதிரியான ஆவரேஜ் லைஃப்லயே இருக்க ஆசைப்படுவீங்க. அதே போல உங்க லைஃபுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு எப்பவுமே யோசிக்கிறதே கிடையாது. நீங்க எதுக்காக இந்த வேலையை செய்றீங்க, அடுத்த 5 வருஷத்துக்கான உங்க பிளான்ஸ் என்ன, இதெல்லாம் யோசிக்க தெரியாம தான் கிடைக்கிற லைஃப் போதும் அப்படின்னு நீங்க ஏத்துக்க நினைக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான காரணம், நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்க லைஃபை எப்படி பாதிக்கும் அப்படின்னு யோசிச்சதே கிடையாது. நீங்க சூஸ் பண்ற படிப்பு, உங்க வேலை, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கூட உங்க டோட்டல் லைஃப்லயும் ஒரு தாக்கத்தை உருவாக்கும்னு யோசிச்சு பாக்குறதே கிடையாது. எல்லாமே அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி முடிவை தான் நீங்க எடுக்கிறீங்க. உங்களோட தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அது எங்க இருந்து வருது, நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சா நீங்க ஏன் அந்த 95% மக்கள்ல ஒருத்தரா இருக்க போறீங்க அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா, இந்த ரியாலிட்டியை உணர்ந்ததும் உங்களோட எந்த குணத்தை நீங்க மாத்தணும் அப்படின்னு முடிவெடுங்க. எது உங்களை ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல்ல, ஆவரேஜ் மென்டாலிட்டியில வச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதை சேஞ்ச் பண்ண இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க. நாளைக்கு பார்க்கலாம், இல்ல அடுத்த வாரம், இல்ல அடுத்த மாசம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்ப நீங்க ஆவரேஜ் மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்கான வழி சூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இனிமே அதுல எப்படி டிராவல் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த 3வது சாப்டர்ல ஆத்தர் ஒரு முக்கியமான குவெஸ்டினை உங்க முன்னாடி வைக்கிறாரு. அது, இன்னைக்கு நீங்க ஏன் எழுந்தீங்க? Why did you wake up this morning? இந்த கேள்வி ஒன்னே போதும் உங்களை தூங்க விடாம செய்ய. உங்களோட ஆக்ஷன்ஸ் இன்னும் அதிகமா ஆக்குற பவர் இந்த ஒரு கேள்விக்கு இருக்கு. எப்ப நீங்க உங்க அலாம் கிளாக்க நிறுத்தி வைக்காம எழுந்திருக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களோ அப்பவே நீங்க இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அனுப்புறீங்க. நான் என் லைஃபை டிஃபரெண்டா மாத்த போறேன்னு நீங்க நினைச்சத இந்த யூனிவர்ஸுக்கு புரிய வைக்கிறீங்க. ஏன்னா அலாம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சதே அதுல இருக்கிற ஸ்னூஸ் பட்டனுக்காக தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூக்கம் நம்ம லைஃபை என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு ஒரு பயமே இல்லாம இருக்கும்.
ஏன் அந்த அலார்ம் நிறுத்தாம எழுந்திருக்கணும் அப்படின்னு உங்களுக்கே புரியும். உங்க மோட்டிவேஷன் என்ன, எது உங்களோட அந்த டேக்கான கோலா இருக்கும், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சவங்க இந்த தப்பை எப்பவுமே செய்ய மாட்டாங்க. சரி, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தான் தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்குனா நல்லது? இந்த கேள்விக்கு பல பதில் இருக்கும். ஆனா நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷனோட ரிசர்ச்ல அதிக நேரம் தூங்குன, அதாவது 9 இல்ல அதுக்கும் அதிகமான மணி நேரம் தூங்குறப்போ அதனால மோசமான விளைவுகள் தான் அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஸ்லீப்பிங் டைம் என்ன அப்படின்னு யாருக்குமே தெளிவா சொல்ல முடியாது. உங்க உடம்புக்கு தேவைப்படுற நேரம் நீங்க தூங்கணும். அது 8 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் அப்படின்னு எதுவா வேணா இருக்கலாம். மார்னிங் நீங்க எழுந்திருக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்க, டயர்டா தெரியாம வச்சிருக்கிற நேரம் தான் உங்களுக்கான ஸ்லீப்பிங் ஹார்ஸ். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். அதை முடிவு செய்ய வேண்டியது நீங்க தான். ஆனா உங்க ஒவ்வொரு வேக்கப் டைமையும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண வைக்க முடியும். உங்க பர்த்டே அன்னைக்கு இல்ல தீபாவளி, கிறிஸ்துமஸ் மாதிரியான ஃபெஸ்டிவல் டைம் அப்போ இல்ல ஒரு முக்கியமான இன்டர்வியூ அப்போ அந்த மார்னிங் டைமை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்பீங்க? அது நினைச்சு பாருங்க. அன்னைக்கு மட்டும் உங்க தூக்கம் காணாம போயிருக்கும். அந்த கிளாக்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. எப்போ விடியும், எப்போ உங்களோட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவ்வளோ எக்ஸைட்டடா இருப்பீங்க. உங்க எல்லா நாளும் அதே உணர்வோட இருக்க முடிஞ்சா உங்க ஒவ்வொரு மார்னிங்கும் முக்கியமானதா இருக்கு அப்படின்னு நீங்க நம்பினா அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுக்க முடிஞ்சா மட்டும் போதும். உங்க ஒரு டே மட்டும் இல்லாம உங்க லைஃபே சேஞ்ச் ஆகுற சான்சஸை நிறைய உங்களால உருவாக்க முடியும். அடுத்த சாப்டர்ல அலாம் கிளாக்கை ஸ்னூஸ்ல போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா தூங்குற ஆளுங்களுக்கான ஒரு 5 டெக்னிக்ஸை பத்தி சொல்லியிருக்காரு ஆத்தர் ஹால் எல்ராட். எந்த மாதிரியான மனிதர்களுக்கு அவங்க மோட்டிவேஷனை அதிகமாக்குற வழிகளை பத்தி அவரு டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், தூங்குறதுக்கு முன்னாடியே உங்க அடுத்த நாளுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்னு உங்க ஆள் மனசுக்கு சொல்லணும். ரெண்டாவது, உங்களோட அலாம பெட் சைட்ல வைக்காம உங்க ரூம்ல ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறது. மூணாவது, தூங்கி எழுந்ததும் அப்படியே பெட்ல உட்காராம உடனே பிரஷ் பண்ணிட்டு முகம் கழுவி உங்களை ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும். அடுத்தது, ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லா தண்ணிய குடிக்கணும். அடுத்ததா குளிக்கலாம், இல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கவே முடியாது, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணா போதும், அவங்களோட பல நாள் பழக்கம் கூட மாறிடும். அடுத்த சாப்டர்ல சில லைஃப் சேவர் பிராக்டிசஸ் பத்தியும் ஷேர் பண்ணியிருப்பாரு ஆத்தர் எல்ராட். இந்த பிராக்டிசஸை வச்சு உங்க ஃபுல் பொட்டன்ஷியலை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெளிவா புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களோட நிஜமான திறமை என்ன, நீங்க வாழ நினைச்ச வாழ்க்கை எப்படிப்பட்டது, இது எல்லாமே தெளிவா யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி இந்த பிராக்டிசஸ உங்க லைஃபுக்குள்ள கொண்டு வரலாம். லைஃப் சேவர்ஸ், இதுல எஸ் சைலன்ஸை குறிக்கும், அமைதி. உங்க மார்னிங் டைம்ல கிடைக்கிற இந்த சைலன்ஸை சரியா யூஸ் பண்ணா உங்களோட பொட்டென்ஷியல், அதாவது திறமைய முழுசா வெளிப்படுத்த முடியும். மெடிடேஷன், பிரேயர், நன்றி சொல்றது, உங்களுக்குள்ள ஆழ்ந்து யோசிக்கிறது, ஆழ்ந்த மூச்சு பயிற்சின்னு பல விதத்துல இந்த சைலன்ஸை உங்க மார்னிங் டைம்ல எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ஏ, அஃபர்மேஷன், நேர்மறை வாக்கியங்கள். உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும், எப்படி அதை பாசிட்டிவா வச்சுக்கணும்னு இத உங்க மனசுக்கு சொல்லித்தர ஒரு வழிதான் இந்த அஃபர்மேஷன். செல்ஃப் டாக்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்க மனசுக்குள்ள சொல்ற விஷயங்கள் தான் உங்க பர்சனாலிட்டியா மாறுது. அப்போ நீங்க என்னவா தெரிய ஆசைப்படுறீங்களோ அதை பாசிட்டிவான சென்டென்ஸா வச்சு உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க. இதனால உங்க பர்சனாலிட்டியில பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். நான் வலிமையானவன், எல்லா வேலையையும் சிறப்பா செய்யும் ஆற்றல் எனக்கு இருக்கு, என்னோட நாளை நானே முடிவு செய்யறேன். இந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைலுக்கு, உங்க பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகிற அஃபர்மேஷன்ஸை நீங்களே உருவாக்கிக்கலாம். அடுத்ததா விஷுவலைசேஷன். இதை ஒரு மென்டல் ரிஹர்சல் அப்படின்னு சொல்லலாம். உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை உங்க மைண்டுக்குள்ள கற்பனை செஞ்சு பாக்குறது மூலமா அதை ரியாலிட்டிக்குள்ள உங்களால கொண்டு வர முடியும். பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஃபேமஸ் ஆனதா சொல்லியிருக்காங்க. அர்னால்ட் ஸ்வாஸ்நெகர், பில் கேட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி வரைக்கும் இந்த விஷுவலைசேஷன் பத்தி சொல்லாத பெரிய மனுஷங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. உங்க மனசு தெளிவா இருந்து உங்க விருப்பங்கள் நிலையானதா இருந்தா இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா ரிசல்ட் கொடுக்கும். இதை செய்ய முடியாம நீங்க கஷ்டப்பட்டா ஒரு விஷன் போர்டை கூட உருவாக்கி அதை டெய்லி பாக்குறது மூலமா உங்க கோல்ஸை இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். அடுத்ததா எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லாதவங்களே கிடையாது. அதுலயும் ஏர்லி மார்னிங் உங்க உடம்புக்கு கொடுக்கிற ஒரு மூவ்மெண்ட்
உங்க ஃபுல் டேய எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க உதவும். உங்க ஜெனரல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலையும் அதிகமாக்கும். எனர்ஜி லெவல்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஈவினிங் டைம் இல்ல வேற ஒரு ஸ்கெடியூலை விட ஒரு நல்ல ஏர்லி மார்னிங் டைம் இந்த எக்ஸசைஸ்க்கு நல்லா செட் ஆகும். நீங்க கண்டிப்பா டயர்டாவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்க உடம்புக்குள்ள ஒரு ஃபுல் எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும். கன்சிஸ்டன்டா இந்த எக்ஸசைஸ் ரொட்டீனை ஃபாலோ பண்ணா உங்க பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாம மென்டல் ஹெல்த்தும் நல்ல விதமா இருக்கும். அடுத்ததா ரீடிங். ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கமாவது படிக்கணும் அப்படின்னு முடிவெடுங்க. உங்க லைஃபுக்கு தேவையான விஷயம், உங்க வேலைக்கு தேவைப்படுற ஒரு ஸ்கில், இல்ல உங்களோட மதம் நம்பிக்கை சார்ந்த புத்தகங்களை கூட நீங்க படிக்கலாம். லெவல் 10 நிலைய அடைய தேவைப்படுற எல்லா அறிவும், ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜியையும் உடனே சொல்லித்தர ஒரே வழி இந்த புக்ஸ் தான். புதுசா இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறத விட ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டா இருக்க ஒருத்தரோட ஐடியாவை உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபாலோ பண்றது எப்படி அப்படின்னு கத்துக்க இந்த ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு உதவியா இருக்கும். மணி மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப், சைக்காலஜி ரிலேட்டட் புக்ஸ்னு ஏகப்பட்ட நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு உதவுற மாதிரியான ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கை படிக்க உங்களோட இந்த ஏர்லி டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா இருக்கிறது ஸ்கிரிப்பிங் இல்ல ஸ்கிரிப்டிங்னு சொல்லப்படுற எழுதும் முறை. ஜேர்னலிங், டைரின்னு எது வேணா உங்க சாய்ஸா இருக்கலாம். உங்க மனசுக்குள்ள இருக்கிறத வார்த்தைகளால சொல்றதை விட எழுதி வைக்கிற பழக்கம் அதை இன்னுமே வேகமா உங்க ரியாலிட்டிக்கு கொண்டு வரும். எப்பவும் இமேஜின் பண்றதை விட உங்க மனசை நம்ப வைக்க இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்க கோல்ஸ் இல்ல ட்ரீம்ஸ் அதை அடைஞ்சா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, உங்க நிலைமை எப்படி இருக்கும், நீங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டியா தெரிய விரும்புறீங்கன்னு எல்லாத்தையும் எழுதி வைங்க. இதனால உங்க ஃபோக்கஸ் அதிகமாகும். இன்னும் பல ஐடியாஸ் வரலாம். உங்களோட வளர்ச்சி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெளிவா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதை டிஜிட்டலா கூட நீங்க பண்ணலாம். இதுக்காக நிறைய ஆப்ஸ் கூட இருக்கு. இந்த லைஃப் சேவர்ஸ் எல்லாத்தையும் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி டைம் கொடுத்து உங்க ஏர்லி மார்னிங்கை இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்த முயற்சி செய்யுங்க. இல்லப்பா இவ்ளோ டைம்லாம் எனக்கு இல்ல, ஐ எம் வெரி பிஸி இப்படி சொல்றவங்களா நீங்களும் இதே சேவர்ஸ ஒரு 6 நிமிஷம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. முதல் 1 நிமிஷம் சைலண்டா இருங்க. அடுத்த 60 செகண்ட் அஃபர்மேஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்க. இதே போல உங்களோட முதல் 6 நிமிஷங்களை இந்த லைஃப் சேவர்ஸ்க்காக யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்களே அதுக்கான டைமை இன்க்ரீஸ் பண்ணிருவீங்க. என்னதான் இந்த எல்லா டெக்னிக்கையும் நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொன்னாலும் இதுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்க லைஃப் ஸ்டைல், உங்க வேலை, இதை பொறுத்து நீங்க உங்களுக்கான ஒரு நல்ல ரொட்டீனை உருவாக்கலாம். ஆனா அதோட நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா விஷயங்களையும் ஆட் பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. நீங்க எப்ப எழுந்திருக்கணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், உங்க ட்ரீம்ஸுக்கு கோல்ஸுக்கு ஏத்த மாதிரி என்ன சேஞ்சஸை கொண்டு வரணும், இது எல்லாமே உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். அதே போல ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற பழக்கத்தை கூட நீங்க மாத்த முயற்சி செய்யணும். எதையும் அடுத்த நாள் இல்ல அடுத்த வாரம்னு ஒதுக்கி வைக்காம உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை சரியா முடிக்க முயற்சி பண்ணணும். இது எல்லாத்தையும் சரியா ஃபாலோ பண்ணா உங்க வீக்கெண்ட்ல கூட நீங்க சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வர முடியும். அந்த எக்ஸ்ட்ரா டைமை உங்க ஃபேமிலிக்கு, உங்க ஹாபீஸுக்குன்னு நீங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்க டெய்லி வேக்கப் டைமை இன்னும் ஃபன்னா, ஃப்ரெஷ்ஷா, எக்ஸைட்டிங்கா மாத்துறது எப்படி அப்படின்னு நீங்களே முடிவு செய்யுங்க. இந்த எல்லா சேஞ்சஸையும் கொண்டு வரத்துக்கு எந்த ஒரு நல்ல நாளுக்காகவும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். இன்னைக்குதான் அந்த நல்ல நாள் அப்படின்னு முடிவு செய்யுங்க. இப்ப இருந்தே உங்களோட பழைய ஹேபிட்ஸை மாத்த, உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸை தகர்க்க இந்த ஏர்லி மார்னிங் கான்செப்டை ஒரு 30 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஈஸியாகும், அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அதுக்கப்புறம் உங்களை யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாத அளவுக்கு அது உங்க பழைய ஹேபிட்ஸ் மாதிரியே இருக்கும். சரி, ஓகே, இது எல்லாம் செஞ்சா என்ன ஆகும்? முதல் விஷயம், நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, உற்சாகமான நபரா இருப்பீங்க. உங்க வேலையில, உங்க அன்றாட நடவடிக்கையில உங்களோட மொத்த திறனுமே வெளிப்படும். எல்லாத்துக்கும் நன்றியோட இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயம் கூட உங்க லைஃப்ல எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உணர்ந்தவரா இருப்பீங்க. உங்க ஹெல்த் நல்லா இருக்கும், கவலைகள் குறையும், மனசு அமைதியா இருக்கும், யோசிக்கிற விதம் மாறும். உங்க தகுதிகளை குறைக்காம உங்க முழு திறன் என்ன அப்படின்னு காட்ட எல்லா முயற்சியையும் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்க வேக்கப் டைமை கொஞ்சம் மாத்துனா நிச்சயம் நடக்கும் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் ஹால் எல்ராட் உறுதியா சொல்றாரு. இன்னைக்கே இந்த முயற்சிகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச மாதிரி வாழ இன்னும் கொஞ்சம் அதிகமா நேரத்தை கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருந்தா போதும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பெரிய இடத்துக்கு அது உங்களை கொண்டு போகும். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மேலும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.